செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், அதாவது கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறந்து குழந்தை பிறக்க வைக்கும். இதை முழுசா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான இது. ஸ்கில்ஃபுல்னா என்னது? ரொம்ப நுணுக்கமான இது. பிரசவத்திலே இருக்கிற தொழில் அதான் இது. அந்த நேரம் தான். சிசரின் கூட நீங்க வந்து ஈஸியா யாருனாலும் கத்துக்கிட்டு செஞ்சிடலாம். பட் அந்த செகண்ட் ஸ்டேஜ் கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த இதில் எபிசோட்டை போடாமல் கரெக்டான நேரத்தில் தலையை வந்து கரெக்டாக பெறுது. அப்புறம் இந்த தோள்பட்டை ஃபுல்லாக வெளில வந்து குழந்தைய வந்து அம்மா வயிற்றுல போட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து அந்த நஞ்சு கொடியை கட் பண்ணி குழந்தை அம்மாட்ட கொடுக்குற வரைக்கும் அது செகண்ட் ஸ்டேஜ். இதை வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக செய்வாங்க நல்ல டாக்டர்ஸும் நல்ல நர்சஸும். அவசரப்பட்டு பதட்டப்பட்டு அப்படி செய்யறது வந்து சரி கிடையாது. சாதாரண ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியில் 2 to 3 ஆர் சம்டைம்ஸ் 3.5 hours வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செகண்ட் ஆர் தேர்ட் பிரெக்னன்சியில் சம்டைம்ஸ் 5 நிமிஷத்துலேயே குழந்தை டக்குன்னு வெளில வந்தால் வந்துடும். இல்லை 2 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். 3வது 4வது பிரெக்னன்சிலாம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். ஓபி பேபி தலை கொஞ்சம் திரும்பி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சில இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ எப்போ புஷ் பண்ணணும்? குழந்தை பிறக்கிறது கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும், அதாவது கர்ப்பப்பை வாய் ஃபுல்லாக திறந்திருக்கும். பேபியோட தலை மாத்திரம் இருக்கும். கரெக்டாக பேபி தலை மாத்திரம் தான் நெல் கீழே இறங்கும். அது அங்கிருந்து ஒரு 5 to 6 சென்டிமீட்டர் வரைக்கும் அது ஃபுல்லாக மெதுவாக இறங்கணும். அது ஒவ்வொரு கன்ட்ராக்ஷன் ஒவ்வொரு கர்ப்பப்பை சுருங்கும் போது அது லைட்டாக மெதுவாக 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 அப்படியே இறங்கும். அந்த நேரமே நம்ம முக்க ஆரம்பிக்கூடாது. உங்க உடம்பு வந்து ஒரு பர்டிகுலர் இதுல வந்து முக்கிய ஆகணும் அப்படின்னு அதுவா சொல்லும். எப்படி நமக்கு வந்து குடல்ல நிறைய சாப்பாடு இருக்கு, ஆனா மோஷன் போகணும், அது ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அந்த ஃபீலிங் வந்தா நம்ம மோஷன் போனா உடனே போகும். இல்லைன்னா நம்மளா போய் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கணும், டயர்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதும் வந்து அந்த பர்டிகுலர் சென்சேஷன், அந்த ஒரு ஏர்ஜ், அந்த ஒரு முக்கிய ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர வரைக்கும் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல நின்றுட்டு இருக்கலாம், இல்ல ஸ்குவாட்ஸ் பொசிஷன்ல இருக்கலாம், இல்ல ஒரு ஜிம் பால் போட்டு அதுல உட்காந்துருக்கலாம். அதுல உட்காந்துருக்கும் போது பூமியோட ஈர்ப்பு சக்தி, கிராவிட்டின்னு சொல்லலாம், அதோட ஹெல்ப்ல இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். வயிறும் வந்து உங்களுக்கு இதுவா இருக்கும். படுத்துக்கிட்டே இருந்து அது எப்படி வராது இல்லையா? படுத்துக்கிட்டு இருக்க கூடாது. நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கணும். தரையில உட்கார்ந்து இருக்கணும் கூட கீழே ஒரு நல்ல ஒரு பெட்டு போட்டுட்டு அதுல உட்காந்துருங்க, அதுவும் நல்லதுதான். ஸோ அந்த டயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முக்க ஆரம்பிக்கணும். ஸோ முக்கிறது எப்ப? உடம்புல ஒரு முக்கிய ஆகணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் வர வரைக்கும் முக்காதீங்க. அதுக்குள்ள வந்து உங்களை அவசரப்பட்டு முக்கா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில ஃபோர்சஸ் டெலிவரி வரும், இல்லை இந்த தோள்பட்டை வந்து மாட்டிட்டு ஷோல்டர் டிஸ்டோர்ஷன் வரும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வீடியோ 5 தடவையாக போட்டு பார்த்துக்கோங்க. உங்க பிரெயின்ல அப்படியே ஏறிடுச்சுன்னா நீங்க கட்டாயம் அந்த டயத்துல முக்க மாட்டீங்க. எப்போ முக்கணுமோ ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பே உங்களோடு ஒத்துழைப்போம். உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸும் ஒத்துழைச்சு அந்த பாப்பாவை அழகாக வெளியில கொண்டு வரும். அப்ப இருக்கும்போது தான் உங்களுக்கு எபிசாட்டமி தேவை இருக்காது. எந்த ஒரு கிழிச்சு இல்லாம அப்படியே அழகா பால் அப்படியே வர பேபியோட தலை அப்படி சுத்தமா அழகா வரும். பாப்பா டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு முக்குற ஃபீலிங் வரும் இல்லையா? அது வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்க முக்குனாலும் வேஸ்டா தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஹெட் டிசென்ட் ஆனுங்கிறக்கா முக்க சொல்லுவாங்க. பட் அந்த முக்குற ஃபீலிங் வரும்போது எப்படி முக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். வயிற்றுல இங்க மேல வந்து கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிக்கும். பிரசவ வலி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கையை இங்க வச்சுக்கோங்க. அப்படி கொஞ்சம் டைட்டா இருக்கும்போது நல்லா மூச்சு உள்ள எடுத்துக்கணும். அப்புறம் பொறுமையா நல்லா முக்குவீங்க இல்லையா? அப்ப மூச்சு தம் கட்டிட்டு, நேரம் மூச்சு வெளியே விடாம தம் கட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியே மூச்சு இது பண்ணுங்க. இதுவே வந்து ஒரு 20 செகண்ட் இருக்கும். திருப்பி அடுத்து கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மூச்சு ஃபுல்லா உள்ள எடுத்துட்டு கையை இங்க வச்சுட்டு மெதுவா அந்த ஒரு சத்தம் வரணும். அப்படி வர மாதிரி முக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, பேபி ஹெட் நல்லா உள்ள கீழே அடுத்தடுத்து இறங்கும். அப்ப கீழே வெளியில இருந்து தெரியும். ஹேர் லைன் விசிபிள் சொல்லுவாங்க. குழந்தையோட தலை வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வரும், அப்புறம் கொஞ்சம் வரும், அப்புறம் அப்படியே வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள கிரவுனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரவுனிங்னா குழந்தை ஒரு இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ள போகாது, அந்த இடத்துல அப்படியே இருக்கும். அதாவது பிரசவ பாதையில அது அப்படியே இருக்கும். அதான் கிரவுனிங். கிரவுனிங் வந்த பிறகும் டாக்டர்ஸ் அவசரமா ஊசி போட்டு டக்கு 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 கட் பண்ணுவோம். அது பண்ணக்கூடாது. இந்த கிரவுனிங் வரும்போது பேபியோட தலையை மாத்திரம் தான் அவங்க பிடிச்சிட்டு இந்த இடம் வந்து பொறுமையா இருக்கிற மாதிரி ஒண்ணு கீழே வெளியே அப்படி மேல அப்படி லைட்டா இது பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்க, பேபி அது பாட்டுக்கு அழகா வருங்க. அதை பார்க்கவே வந்து இந்த தாமரை அப்படியே அப்படி விரியும் இல்லையா, அந்த மாதிரி அழகா இருக்கும். அந்த மாதிரி உள்ள இதுக்கு நம்ம பேபியோட ஹெட்டை தான் பிடிச்சிட்டு இது பண்ண தவிர பிரசவ பாதையில கை வைக்கக்கூடாது. அது கரெக்டா வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு எபிசோட்டுமே தேவையில்லாம அழகா அப்படியே டெலிவரி ஆகும்.
ஸோ அது திறமை தாங்க. அந்த திறமை வந்து சில நர்சஸ்க்கும் சில டாக்டர்ஸ் தான் இருக்கும். பட் படிப்படியா இருக்கும். நீங்க அந்த நேரத்தில் வந்து முக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, நீங்க கரெக்டா அப்படின்ட்டு முக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை தலை அது பாட்டுக்கு வரும். எந்த ஒரு கிழிசலோ டேரோ ரத்தம் அதிகம் போகவோ இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் நீங்க ஸ்டாப் புஷிங் அப்படின்னு டாக்டர்ஸோ நர்ஸோ சொல்லுவாங்க. அப்ப நீங்க முக்காம் அப்படிங்கிற விட இருந்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு எபிசியாட்டுமே இல்லாம அழகாக அது பாட்டு குழந்தை வெளில வரும். இதுதான் லேபர் வார்டில் இருக்கிற பெஸ்ட் டெக்னிக். இந்த நேரத்துக்கு தான் எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பதட்ட பத்தி சக்கு புக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அப்படி போட்டு கட் பண்ணிக்கணும் அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு தான் நம்ம பொறுமையா இருக்கணும். நீங்களும் பொறுமையா இருக்கணும். பேபியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்கும். டெலிவரி பண்ற ஸ்டாஃப் நர்ஸோ டாக்டர்ஸோ அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. இது எல்லாம் அப்படி சின்க்ரனைஸ்டா இருந்துச்சுன்னா சுகப்பிரசவம் அழகாக ஆகும். செகண்ட் ஸ்டேஜ்ல முக்கும் போது இந்த 6 எலும்பும் அப்படி லைட்டா விரிஞ்சு கொடுக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம காலை இந்த பக்கம் தூக்குற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் காலை இந்த பக்கம் தூக்குற மாதிரி. இந்த பேபியோட ஹெட் வந்து இந்த இடத்துல இடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த காரை தூக்குறதுக்குள்ள பர்மிஷன் வந்து டாக்டர்ஸ் கொடுக்கணும். அவங்க வந்து இப்படியே படுக்க வச்சிருவாங்க. ஸோ இப்படியே வந்து காலை கட்டி விட்டுருவாங்க. அதனால வந்து அவங்க இப்படிதான் குழந்தை வரணும்னு கரெக்டா அந்த முக்கும் போது அவங்களுக்கு அந்த இது கரெக்டா தெரியாது. சம்டைம்ஸ் வந்து அந்த காலை வெளியில எடுத்துட்டு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டா திரும்பி முக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டி இப்படி முக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி முக்கிற மாதிரி இருக்கும். அந்த பொசிஷன்ல தான் வந்து பேபியோட ஹெட் வரும். எல்லாமே வந்து பேபியோட ஹெட் எல்லோவேல வராது, கொஞ்சம் மாத்தலா இருக்கும். ஸோ அந்த சமயத்துல வந்து பெண்களுக்கு வந்து அந்த முக்கும் போது அந்த இடத்துல வந்து அவங்க காலை ஒரே இடத்துல இல்லாம கொஞ்சம் இது பண்ணலாம். அரசாங்க ஆஸ்பத்திரியில ஒரு மாதிரி ஒரு பெட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல அந்த கால் போடுறது பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க வந்து முக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ முக்கிறது அது ஒரு தனி கலை தாங்க. அதை வந்து ஆன்டினேட்டல் கிளாஸஸ்ல எப்ப முக்கணும், எப்படி முக்கணும், இதுவரை முக்கணும், எப்ப முக்கக்கூடாதுன்னு தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல முக்கும் போது என்னென்னலாம் மெயினா பார்க்கணும் அப்படின்னா, அந்த பேபியோட ஹார்ட் பீட் வந்து கரெக்டா ஒரே இதுல இருக்கான்னு பார்க்கணும். அந்த பேபி ஹெட் உள்ள வரும்போது ஆக்சுவலா ஹார்ட் பீட் கொஞ்சம் குறைஞ்சு அப்புறம் மேல வரும். அது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் அந்த குறையிறதே டாக்டர்ஸ் வந்து அது ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இல்லாட்டி மோஷன் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆயுத போட வாய்ப்பு இருக்கும். பட் அதை வந்து கொஞ்சம் பெருசா இது பண்ணாம அந்த பேபி ஹார்ட் பீட் வந்து எப்பயுமே முக்கும் போது கொஞ்சம் குறையும், அப்புறம் வெளில வரும். ஸோ அதை கரெக்டா இது பண்ணணும். பிளஸ் ஹைட்ரேஷன், தண்ணி மாத்திரம் அந்த சமயத்துலயும் வந்து வாய் நனைஞ்சு போகாம இருக்கிறது கொஞ்சம் குடிச்சுட்டே இருக்கணும். எனக்கு தெரியும் அந்த தண்ணி வந்து நல்ல ஒரு மினரல் வாட்டர் மாதிரி இருக்கணும். இல்லாட்டி லைட்டா எலக்ட்ரோலைட்ஸ் இருந்தாலும் தப்பு கிடையாது, இல்லை லைட்டா இளநி தண்ணி இருந்தாலும் தப்பு கிடையாது. பட் டாக்டர்ஸ் வந்து யாருக்குனாலும் சிசேரியன் ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு நெல் உரல் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரிப்ல வந்து ரிங்கர் லாக்டேட் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. பட் அதுவுமே சேஃப் தான். அது இருக்கிறனால நம்ம அந்த வாய் வழியா மூச்சு விடும்போது உடம்புல இருக்கிற சில கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் வந்து வெளியில போயிடும். அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். ரொம்ப சீக்கிரம் ஃபெட்டிக் ஆயிடும். அந்த ஃபெட்டிக் ஆச்சுன்னா பேபிக்கும் அது பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஃபெட்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப வாய் வழியா மூச்சு விட வேண்டாம். பட் ஒரு அரை மணி நேரம் முக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலயே பேபி ஹேர்லைன் நல்லா விசிபிளா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் முக்குனாங்கன்னா கிரவுனிங் ஆகும். அப்புறம் 1-2 முக்கு தான் தேவைப்படும். ஸோ மோஸ்ட்லி ஒரு 40 மினிட்ஸ் முக்கும் போது பேபி சேஃபா இருக்கும், அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆன்டினேட்டல் கிளாஸஸ்ல கரெக்டா டாக்டர்ட்டையோ நர்ஸைட்டையோ கேட்டு அது எப்படி முக்கணுங்கிற மாத்திரம் கரெக்டா இது பண்ணிக்கும். எப்ப முக்கக்கூடாது, எப்ப முக்கிறது நிறுத்தணும், எந்த பொசிஷன்ல முக்கலாம், எந்த பொசிஷன்ல முக்கக்கூடாது, அந்த சமயத்துல மோஷன் வருதுங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ உங்களுக்கு